ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நம்மளுடைய வீடியோ கண்டென்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நம்மளுடைய தமிழ் ட்ரேடிங் சேனல், யூடியூப் சேனல், இதை மூணுத்துலேயும் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எது எப்போ நிற்கும், எப்போ போகும் தெரியாது. ஆனால் என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக ரன் ஆகும். ஒன்லி யூடியூப்பில் மட்டும்தான் சில ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக நம்மளுடைய வீடியோக்கள் வராமல் இருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நம்ம கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். சரி, இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் குரூப்பில் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். சில விஷயம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்றது விஷயம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை நம்ம எஜுகேஷன் குரூப்பில் இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதுவும் வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். உங்களுக்கு என்ன நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ்லேருந்து வெளியே வருது ஏரியான்னு வச்சிங்களேன். இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகுது. திரும்ப என்ன சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ எங்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆன இடம் திரும்பவும் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ப்ளஸ் நமக்கு ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து கீழே போகுது இல்லையா? ஸோ இங்கேருந்து சப்போர்ட் ஏரியாவும் கிட்ட இருக்குது. ஸோ நமக்கு இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அப் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. இதில் நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜென்ரலாக நம்ம வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கால் ஆப்ஷனில் பை எடுக்கலாமா? ஏன்னா நம்ம இப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் இங்கேருந்து பை எடுக்க சொன்னார். பையிங்கான வாய்ப்பு கால் எடுக்கலாம் அப்படின்ற சில ஸ்மார்ட் முடிவு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி புட் ஆப்ஷனை செல் பண்ணால் எப்படின்னா உங்களுக்கு வின்னிங்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 90% வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அந்த ட்ரேடில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த மார்க்கெட் டைம் டிக் ஆகுதுல, ஸோ அதனுடைய பெனிஃபிட்டும் சேர்ந்து வரும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ரிஸ்க் ரேஷியோவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ₹5.80 ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஸோ ₹18 ப்ராஃபிட். கிட்டத்தட்ட 1:3. ஸோ இது நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த மாதிரி பயன்படுத்தி பண்ணலாம். இப்போ நிறைய பேர் என்னென்னா, சார் இதுக்கு மார்ஜின் ரொம்ப அதிகமாக இருக்குமே ஆப்ஷன்ஸ் செல்லிங் பண்ணணும்னா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் சார் நிஃப்டி 50 25,300 PE இதை நீங்கள் டேரெக்டாக சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ₹2,00,000 இருந்தால் தான் சேல் பண்ண முடியும், இல்லைன்னு சொல்லவில்லை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு ஒரு ஆப்ஷன்ஸை பை பண்ணிங்க. அதாவது ஒரு ஹெட்ஜிங் பண்ணிங்க. ஹெட்ஜிங் பண்ணிக்கிட்டால் இதனுடைய உங்களுக்கு ₹2,00,000 கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ உங்களுக்கு 50,000 52,000 55,000 உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய ப்ராஃபிட் டெய்லி ஒரு 1% நீங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு எல்லாம் போக மாதத்துக்கு ஒரு 15% ஈஸியாக அதில் உங்களை ரிகவர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்பிளான மெத்தட் தான். ஆக்சுவலாக பெருசாக இந்த கம்மசூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் காமனாக பண்ணுறது தான் அது. ஓகே, சரி. இது இன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ண ஒரு தகவல்கள். சரி, இதை இன்னொரு சில சார் உங்கள்கிட்ட கிளாஸஸ்லாம் எடுத்தால் இந்த ஆஃபர் சொல்லியிருந்தீங்களே இன்றைக்கி நாளைக்கு, அது என்னென்ன மாதிரி கிளாஸ்லாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க பாருங்கள். எல்லாம் ரெக்கார்டட் கண்டென்ட்டாக வரும். எதுக்காக ரெக்கார்ட் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில நைட்டில் வேலைக்கு முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு வருவார். ஒரு சில 10 மணிக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு டைம் கிடைக்காது. அவங்களுக்கு அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுற டைம் கிடைக்காது. அப்போ என்ன ரெக்கார்டட் கண்டென்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அது புக்ஸ் மாதிரி அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குற ஒரு ஹோம்ஒர்க்கையும் அதில் இருக்கிற சில கொஷின்ஸ் எடுத்து தான் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு பழக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு 1லேருந்து ஒரு 100 வரல எழுத பழக்கப்படுத்திட்டாங்கன்னா, இப்போ நம்ம சின்ன பசங்க சொல்லுவோம் இல்லையா, இப்போ 8க்கு அப்புறம் என்ன வருது, 9க்கு அப்புறம் என்ன வருது, 10க்கு முன்னாடி என்ன வருது, 10க்கு பின்னாடி என்ன வருது, 1+1 என்ன வருது, 1+ என்ன வருது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேல்குலேஷன் பண்ண என்னன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டில் அதை சார்ட்டை ரீட் பண்ண கற்றுக்குவாங்க. நான் சொன்னது நம்பர் வைஸ் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நான் அதை கேண்டில்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஒவ்வொரு கேண்டில் எப்படி, ஒரு 10 கேண்டில் சேர்த்து எப்படி படிக்கலாம், 100 கேண்டில் சேர்த்து எப்படி படிக்கலாம், ஸோ மார்க்கெட் எப்படி நம்ம பிஹேவியர் புரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி கூட இந்த இதில் ஏன் மேலே போகும் ப்ரெடிக்ஷன் பண்ண, எதுக்காக ப்ரெடிக்ஷன் பண்ணுது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னு டைம் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இது இன்ஸ்டன்ட் குயிக் மணி பண்ணுறது விஷயம் கிடையாது. லைஃப் லாங் நீங்கள் கற்றுக்கிற விஷயம். ரொம்ப டீப்பாக கொஞ்சம் யோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி நாளைக்கு மட்டும் ஒன்லி ஆஃபர் வச்சுருக்கேன். அது தொடர்ந்து அப்படி கிடையாது. ஏன்னா 25,000 கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் மாதத்துலேருந்து. அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஓகே, சரி. ஏன்னா டைம் இல்லை எனக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் எடுக்கணும், ப்ளஸ் என்னுடைய ட்ரேடிங் பார்க்கணும், என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் பார்க்கணும். ஏன்னா நிறைய சைடில் டிப்ரெஷன் இருக்கிறதுனால கிளாஸஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா. ஸோ அதான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி பண்ணிக்கிட்டோம்னா வேறு சில ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்ம இன்கம் பண்ணிக்கலாம். இப்போ கோர்சஸ் ஃபீஸ் எடுத்து நம்ம இதில் இன்கம் பண்ணுறதுல வேறு இதில் நம்ம அதிகமாக வருதோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த மந்த் இன்றைக்கி நாளைக்கு மட்டும் ஆஃபர் தான், அது வேறு எதுவும் இல்லை.
சரி, இப்போ நிஃப்டி 50 நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப வந்து பாக்ஸுக்குள்ளே வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. திரும்பவும் பாக்ஸுக்குள்ளே வந்துடுச்சு. அப்போ பாக்ஸுக்குள்ளே வந்தால் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் ட்ராவல் ஆகுதுன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து மிக வேகமாக குறையும். அதாவது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். டைம் டிக்காயிட்டு நாளைக்கு இப்போது ஒரு எக்ஸ்பைரி டைம் அந்த டைம் இப்போ கூட உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு ஸ்கிரிப்ட் கூட போட்டுருக்காங்க. இப்போது இந்த ப்ரீமியம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ₹1.70 இருக்குது, ஒரு ₹5 ப்ரீமியம் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகும். இப்போ 26,000 CE அப்போ இந்த எக்ஸ்பைரி இன்றைக்கி என்ன உங்களுக்கு கண்டிப்பாக ஜீரோ. அதே மாதிரி ₹5 ஒரு ப்ரீமியம் இருக்குதுன்னா அதுவும் ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ என்ன ஆகணும், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸு இந்த ₹5 ₹8 ப்ரீமியம் இருக்குது, ₹10 இருக்கிறதுலாம் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் எடுங்க. அது பாக்ஸ்க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ப்ரைஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 பாக்ஸுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிறவர்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இந்த இதில் ப்ரைஸு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிறவர்களும் வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்னென்னா மேலெல்லாம் எஸ்எல் இருக்கும். எஸ்எல் ட்ரிகர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி, இப்போது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடக்கலை சார், இந்த இடத்துல வந்து கீழே இந்த இடத்துல பிரேக் அவுட்டு நடக்கலை, சும்மா இங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அகைன் பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும். பாக்ஸுக்குள்ளே வந்து மார்க்கெட் முடிவு சமயத்தில் ஒன்று மேலே இந்த பாக்ஸை உடச்சிட்டு போவோம், இல்லை கீழே பாக்ஸை உடச்சிட்டு போவோம். ஸோ 2 இடத்துல வந்து உடச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பாக்ஸ்லேருந்து வெளியே போக சொல்லும். ஓகே, அப்போது கீழே டவுன் சைடு வரணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் விட்டு வெளியே வந்துடுச்சு அப்படின்னா எதுவும் சார் ப்ரைஸ் வரும் அப்படின்னா இந்த 25,340 to 320 எனக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியா டச் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வரும். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா கேமராக்கும் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க சாஃப்ட்வேருக்கும் கொஞ்சம் ஒரு 5 seconds டிலே ஆகும். ஸோ அதில் தான் உங்களுக்கு வாய்ஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை கவனிக்காதீங்க, நீங்கள் வாய்ஸ் மட்டும் கவனிங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வியூஸ் ஒரு என்னோடய ஃபேஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேமரா மாட்டியிருக்கேன். தவிர என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியோட சார்ட் நேற்றே உங்களுக்கு எப்போது 8ஆம் தேதி உங்களுக்கு அந்த என்ட்ரி கொடுத்தது. இன்னும் வந்து அந்த ஒரு நம்மளுடைய டார்கெட் சைடில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய லாஸ்ட் சைடு ஏரியாவில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னும் வந்து நமக்கு பாசிட்டிவ் சைடில் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. இதில் என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னும் ஸ்டில் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் தான் என்னோடய வியூ இருக்குது. அதாவது 57,300 57,400 உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு 57,200 சொல்லியிருந்தேன், அந்த 200 ரீச் ஆகிடுச்சு. இப்போ 57,300 400 இந்த 2 லெவல் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பேங்க் நிஃப்டியில் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து வேறு கன்ஃபியூஷன்லாம் எதுவும் கிடையாது. இந்த டவுன் சைடு வரும் கீழே போகும் அதெல்லாம் கிடையாது. ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான வியூ தான். டவுன் சைடு வியூ எனக்கு கிடையாது இந்த இடத்துல. சப்போஸ் மார்க்கெட் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சின்னா நோ ப்ராப்ளம். நான் இதில் வந்து திரும்ப வந்து ஒரு அப் சைடுக்கான பிளான் தான் பண்ணுவேன் தவிர டவுன் சைடுக்கான பிளான் இதுக்கு எதுவும் கிடையாது. ஓகே, சரி, இதில் பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா தமிழ் ட்ரேடிங் சேனலில் வந்து அந்தளவுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் லைக் பண்ணி வர்றவங்க ரொம்ப கம்மி தான். பார்க்கலாம் எத்தனை வியூஸ் வருது. அதான் நீங்கள் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ்லேருந்து இருக்கிறவங்க நம்ம தமிழ் ட்ரேடிங் சேனல் கூட நீங்கள் சப்போர்ட் கொடுத்து அது என்னால் பூமப் ஆக வைக்கலாம். உங்கள்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் போயிடலாம். சென்செக்ஸ் இப்போது எந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நிஃப்டி 50ல் என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம் சேம் அதே தான். அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து கீழே வந்து சப்போர்ட் ஏரியா. இது 83,000 அப்படின்ற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. 83,000 அப்படின்ற ஒரு லெவல் சப்போர்ட் ஏரியா. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டோம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. அப்போ ப்ரைஸு இந்த லெவலுக்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் கொடுத்துச்சுன்னா ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம், அதாவது இந்த ஏரியா உங்களுக்கெல்லாம் எங்கெங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சோ இந்த ஏரியா தாண்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 84,000 ரவுண்ட் நம்பர் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் சென்செக்ஸில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ டவுன் சைடுக்கான வியூ எதுவும் இல்லையா சார் அப்படின்னா, டவுன் சைடு இப்போதைக்கு ப்ரெசென்ட் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு இல்லையா, இந்த ரேஞ்சு கீழே வந்து க்ளோசிங் கொடுக்கணும் மார்க்கெட்டு. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சு கீழே க்ளோசிங் கொடுத்தா தான் வந்து இந்த சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் வருமே தவிர இந்த ஏரியாவுக்கு சப்போர்ட் எடுக்காதவரை, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகாதவரை நம்ம வந்து இங்கே ஷார்ட் சைடுக்கான எந்த ஒரு பிளானும் கிடையாது. மார்க்கெட் கீழே வந்தால் கூட என்னவும் கொஞ்சமாக மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ முயற்சி பண்ண சொல்ல என்ன ஆகுனா இந்த 83,800 900 84,000 இந்த லெவலில் வந்து உடச்சிக்கிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோட வியூ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப் பார்க்கலாம். மிட் கேப்
எந்த மாதிரி சார் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்குது. அதாவது இந்த சப்போர்ட்டுக்குள்ளே இந்த சப்போர்ட்டில் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இது சப்போர்ட்டு. கண்டினியூ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கிளியராக புரியும். இதில் கன்ஃபியூஸே வேணாம், பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போது இந்த சப்போர்ட் இதை ஏரியா ட்ராவல் ஆகிட்டுல இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்தாலோ இந்த சப்போர்ட்டுக்கு மேலே இருந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்னாவோ உங்களுக்கு மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மார்க்கெட் பூம் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் நாளாக வந்து 27ஆம் ஸ்டார்ட் ஆன ஒரு அந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட்டு இன்னும் மேலேயே தான் சப்போர்ட் லைட்டாக பிரேக் டவுன் ஆகிருக்கு. பிரேக் டவுன் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸை கவர் பண்ணி மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போது இந்த லெவலில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து 59,600 59,800 அப்படி 60,000 இந்த நெக்ஸ்ட் அந்த லெவலில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.